கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அப்படின்னு நம்மளோட பாடல் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் மரண பரியந்தம் மட்டும்தான் அவர் நடத்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. மரணத்துக்கு பிறகும் நம்ம ஆத்மா, நம்மளோட ஆன்மா தனியாக ஊசலாடிட்டு தொங்கும் எங்கேயாவது, அதையும் சேர்த்து அவர் நடத்துகிறேன்றார். மரணத்துக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மரணத்திற்கு பிறகும் வழி நடத்தக்கூடிய தேவன் தான் நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸோ எப்பொழுதுமே நாம் அதாவது முதல் மரணங்கிறது, நாம் இப்போ வாழ்கிற இந்த சரீரம், நம்ம இறந்துட்டோன்னா நம்மளை மண்ணில் போட்டு புதைக்கிறதோ அல்லது உடலை எரிக்கிறதோ, இது முதல் மரணம். அப்புறம் நம்மளோட ஆன்மா உயிரோட தான் இருக்கும். அது அந்த ஆன்மாவுக்கான ஒரு பாதுகாப்பு, அந்த ஆன்மாவுக்கான ஒரு பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் தேவ தூதர்களால் வாசிக்கப்படும். அதுக்கப்புறம் வாசித்த பிறகு எது புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த ஆத்மா, இந்த மனுஷி இந்த மனுஷன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், என்னென்ன காரியத்தில் பாவ காரியம், என்னென்ன புண்ணிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனுஷியும் பிறக்கும் பொழுதே நம்மளோட ஒவ்வொரு நம்ம பேரை எழுதி, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கடவுள் நமக்கு ஒரு பேர் வச்சுருவார். அந்த பேரின்படியே தான் நாம் பிறப்போம். ஆனால் நம்ம பிறந்ததுக்கப்புறமா அப்பா அம்மா ஒரு பேர் வைப்பாங்க. அதுதான் நமக்கு தெரியுமே தவிர, நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் கடவுள் வச்சார் பார்த்திங்களா ஒரு பேர், அது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். அந்த பேர் சொல்லி தான் நம்ம அழைப்பார். அதான் பேர் சொல்லி அழைத்த தேவனே அப்படின்னு நம்ம பாடுறோம். அப்படி அந்த பேரோட நம்மளோட ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேரை எழுதி தேதியோட அன்னன்னைக்கு நாட்கள் எழுதப்படும். அப்படி எழுதுனதில் நாம் இந்த சரீரத்தில் இந்த இப்போ இருக்கிற இந்த பூமியின் பிறப்பில் இந்த சரீரம் மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பின பிறகு ஆன்மா தனியாக நிற்கும் பார்த்திங்களா, அந்த ஆன்மாவுக்கான பேர் தான் கடவுள் வைக்கிற பேர். அதை பாவங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தேவன் பரலோகத்துக்கோ அல்லது பாதாளத்துக்கோ அனுப்புவார். அப்படி அந்த காலம் முடியும் மட்டும் கர்த்தர் மரண பரியந்தம் நம்மளோட இருப்பார். இப்போது அதே ஆத்மா பாதாளத்துக்கே போகுதுன்னு வைங்களேன், அங்கே 2ஆம் மரணம் ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் மரணம் எப்போ நிகழும்னா, அந்த ஆத்மாவுக்கு 2ஆவதாக ஒரு மரணம் ஏற்படும். அப்போ அது எப்போ வரும்னா, இயேசு சாமி இந்த பூமி உலகத்துக்கு நியாய தீர்ப்பு விசாரணை செய்து ஆத்மாக்களை பிரித்து எடுத்து மேலே அவர் கொண்டுட்டு போகும் பொழுது தான் மறுபடியும் ஒரு 2ஆம் மரணம் அந்த ஆத்மாவுக்கு உண்டாகும். அப்போ மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிறவர்